குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஓகேப்பா. ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோங்கோடிபியோட கேம்பஸ். ஓகே, அது எப்படி நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து இனிமேட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பிரஸோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவோம், அது அந்த கான்செப்டாக இருக்கட்டும். ஸோ இதுமாரி வந்து இதுமாரி எல்லா கான்செப்ட்டுக்குமே நம்ம வந்து இந்த கேம்பஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கேம்பஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கேம்பஸை எப்படி யூஸ் பண்ணுறது, பேசிக்காக எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது, கனெக்ஷன்ஸ்னால் என்ன, ஸோ அது எப்படி வந்து இதில் எப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டில் இந்த கொரீஸ் டேபை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அக்ரிகேஷன் டேப்ஸு, ஸ்கீமாஸ் டேப்ஸ்னால் என்ன, இண்டெக்ஸ் டேப்ஸ்னால் என்ன, வேலிடேஷன் டேப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத, இது பேசிக்காக என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம டேட்டா பேஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை மற்றபடி யாராவது பெருசாக இன்றைக்கி வந்து கிடையாது. ஜஸ்ட்டு வந்து கேம்பஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதுலேயே ஆக்சுவலி ஷெல் இருக்கும் உங்களுக்கு. மோங்கோடிபியோட ஷெல் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதுலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? பட் நான் ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு இனிஷியலாக சொல்லித்தரல அப்படின்னா, நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் என்ன பண்ணல அப்படின்னா சொல்லலை. ஓகேவா? ஸோ மீன்ஸ் நீங்கள் வந்து அதை நம்ம வந்து ஷெல்லை வந்து இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை செட்டப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், செட்டப் பண்ணிட்டு அதில் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போத்துமே ரெண்டுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அதிலே டீச் பண்ணேன். இல்லைனா நான் டேரெக்டாக கேம்பஸ்லேயே போயிட்டு கேம்பஸ்லேயே ஷெல் ஓப்பன் பண்ணி டீச் பண்ணியிருக்க முடியும். பட் நீங்கள் வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லா சிஸ்டம்லையுமே மோங்கோடிபி கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். டெஃபினட்டாக மோங்கோடிபி இன்ஸ்டால் ஆகிருக்கும். மோங்கோடிபி கேம்பஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். மேபி இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் வந்து மோங்கோடிபி கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மோங்கோடிபி கேம்பஸோட GUI வரும். GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது எல்லா டேட்டா பேஸுக்குமே ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஒரு GUI இருக்கும். இப்போ வந்து MySQLக்கு பார்த்தீங்க அப்படின்னா MySQLோட இந்த கொரீஸ் வந்து டைப் பண்ணுறதுக்கான ஒரு GUI நமக்கு வந்து கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொரீஸ் வந்து டைப் பண்ணி அதில் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் டேபிள் நேம் அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் நேம் போடுவோம். கிரியேட் டேபிள் நேம் போட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். அதுதான் GUI அப்படின்னு சொல்கிறது. அதேமாரி தான் மோங்கோடிபியோட கேம்பஸுக்குமே, அதாவது மோங்கோடிபிக்குமே ஒரு GUI இருக்குது. அதில் நேட்டிவ் GUI வந்து மோங்கோடிபியோட கேம்பஸ். இது வந்து அஃபிஷியலாக இருக்கக்கூடிய GUI. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்பஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோங்கோடிபி கேம்பஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். வெர்ஷன்ஸு கரண்டாக இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸு, இல்லை வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் ஒன்லி எடிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். இதுலேயே ஸ்டேபிள்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ கரண்ட்டாக உள்ள வெர்ஷன் அதையும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்து மோங்கோடிபி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ அதேமாரியே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணதுலேயே கேம்பஸும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, இல்லைனா நான் சொல்கிறேன், இல்லைனா இப்படி வந்து மேனுவலாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மோங்கோடிபியை பொறுத்த வரைக்கும் மோங்கோடிபியோட GUI அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ GUI அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இருக்குது. கேம்பஸ் வந்து மோங்கோடிபியோட நேட்டிவ் டூல். ஓகே, இன்பில்டாக அவனுங்களே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டூல் தான் மோங்கோடிபியோட கேம்பஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மோங்கோடிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெரைட்டி ஆஃப் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு இருக்குது. பெய்டு அன்பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது.
ஓகே. ஸோ அதில் நான் ஒரு சில இதை மட்டும் காட்டுறேன். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணோம். ஸ்டுடியோ டிடி ப்ளஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு வந்துருக்கும். ஸ்டூடியோ 3T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அப்புறம் ரோபோ 3Tன்னு ஒரு டூல் இருக்குது. நோ எஸ்கியூஎல் பூஸ்டர்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மோங்கோடிபியோட GUI நமக்கு வந்து நிறைய இருக்குது. ஓகேவா. ஸோ மின்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மோங்கோடிபியோட மின்கோ அப்படின்னு சொல்லிட்டு மோங்கோடிபியோட ஒரு GUI டூல் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஆக்சுவலி இந்த டூல் வந்து உங்களுக்கு இந்த கேம்பஸோட இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மின்கோ அப்படிங்கிற இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. மாங்கோடிபியை பொறுத்த வரைக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் யூஸ் பண்ணுறது. மீன்ஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதாவது பேமெண்ட் ப்ரைஸிங் வந்து இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ப்ரைஸிங் வந்து அவன் வந்து வச்சுருப்பான். பட் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். பேசிக்கான எப்படி நம்ம இதில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி பேசிக்காக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்தமாரி அக்ரிகேஷன் ஸ்கீமாஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ நம்ம இதிலலாம் நம்ம போயிட்டு தொடவே மாட்டோம். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அக்ரிகேஷன் ஸ்கீமாஸ், இண்டெக்ஸஸ், வேலிடேஷன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருப்பானுங்க. ஃபுல்லாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் இதுவும் இதையும் யூஸ் பண்ண பழகலாம். நீங்கள் மல்டிபிள் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ மின்கோ அப்படிங்கிற ஒரு GUI நமக்கு வந்து இருக்குது. நான் மின்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேம்பஸும் மின்கோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். ஸ்டுடியோ 3T நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே. ஸோ பட் ஆனால் இதுமாரி நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு ஃப்ரீ டைமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. இது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கேம்பஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தென் அதுமாரி வேறு ஏதாவது GUI நீங்கள் யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட VS கோட்லேயே போயிட்டு நீங்கள் MongoDB இன்டகிரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா MongoDB அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அஃபிஷியலாக MongoDBயோட VS கோட் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா. இதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா MongoDBயை வந்து அதாவது ஒரு GUI வந்து இந்த VS கோட்லேயே இன்பில்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்காது. பட் வந்து ஓகே பரவாயில்ல, ஏதோ நம்ம இது கொடுக்கலாம். ஓகே. ஸோ கனெக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது, நம்ம வந்து கிரியேட் நியூ ப்ளேக்ரவுண்ட்லாம் தேவையில்ல. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இங்கே செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம இங்கேயே செஞ்சுக்கலாம். VS கோட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ VS கோட்லேயே எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு போயிட்டு MongoDBன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேட்டாபேஸ் வந்து இது அஃபிஷியலாக ஒரு இது வரும். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது நிறைய இருக்கும். நிறைய வந்து தேர்ட் பார்ட்டி கிராஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும். பட் இந்த அஃபிஷியலாக இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸே நமக்கு வந்து போதுமானது. ஓகே. ஸோ வேணும்னா நம்ம ஜஸ்ட்டு சும்மா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம இதிலேயே எல்லாத்தையும் நம்ம கனெக்ஷன்ஸை கொடுத்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுத்து நம்ம வந்து ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதிலேயே வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வழி. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நேட்டிவாக கேம்பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி டூல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கேம்பஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் VS கோட்லேயே இதுமாரி நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி இதுலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கலாம். இது மூணுத்தில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். பட் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேம்பஸ் தான். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கேம்பஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. மற்றபடி வேறு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நானும் கேம்பஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா மின்கோ வந்து யூஸ் பண்ணுவேன்.
ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. டன். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு MongoDB வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு இதேமாரி இருக்காது. இப்போ இதில் என்னோடல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டாபேஸ் வந்து இருக்கும். லோக்கல் டேட்டாபேஸ் நிறைய இருக்கும். தென் லைவ் டேட்டாபேஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இதேமாரி உங்களுக்கு இனிஷியலாக இருக்காது. இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எம்டியாக தான் இருக்கும். MongoDB வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு டேட்டாபேஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம தனித்தனியாக ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். கனெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு டேட்டா பேஸுக்கு வந்து இப்போ மீன்ஸ் ஒரு ஒரு கனெக்ஷன்ஸ்குள்ளே மல்டிபிள் டேட்டா பேஸஸ் நம்மளால் வச்சுக்க முடியும். அதான் கான்செப்ட். ஒரு கனெக்ஷன்ஸ்குள்ளே மல்டிபிள் டேட்டா பேஸை என்னால் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஏன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம்? அதான் ஒரு கனெக்ஷன்ஸ்க்குள்ளேயே நிறைய டேட்டாபேஸ் வச்சுக்கலாம்ல. ஏன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம கோடு எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒரு கனெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சு நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க மல்டிபிள் டேட்டாபேஸை வந்து வச்சு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரி லெவலாக உங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்பராக நீங்கள் வந்து உங்களால் வந்து உங்களை ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் வந்து நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் வந்து கோட் எழுதுறீங்க அப்படின்னா அது அப்படி தான் எனக்கு எழுதணும். பட் நீங்கள் லோக்கலில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணக்கூடிய லோக்கலில் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இதில் தான் நீங்கள் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணி பண்ணணும். நீங்கள் வந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. பண்ணலாம். மிட் 27017 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டில் எனக்கு இந்த கனெக்ஷன் ரன் ஆகுது. இது வந்து 27018 அப்படிங்கிற போர்ட்டில் எனக்கு ரன் ஆகுது. பட் நீங்கள் இதுமாரி மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து 27019 அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு சில செட்டப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். இந்த இதை வந்து போர்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ இந்த டிஃபால்ட்டாக உங்களுக்கு MongoDB வந்து 27017 தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன்ஸோட போர்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா MongoDB நீங்கள் ரன் பண்ணிவிடணும். ஸோ ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணணும். பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, பட் டிஃபால்ட்டாக MongoDB வந்து 27017 அப்படிங்கிற போர்ட்டில் தான் உங்களுக்கு ரன் ஆகும். எப்படி வந்து MySQL வந்து 8000 போர்ட்டு இல்லை 8001 போர்ட்டில் ரன் ஆகுதோ அதேமாரியே வந்து இந்த MongoDB வந்து டிஃபால்ட்டாக 27017 அப்படிங்கிற போர்ட்டில் தான் ரன் ஆகும். MySQL யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நீங்கள் போர்ட்டை மாற்றக்குள்ள அதில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதை ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து மொத்தம் 4-5 ஃபைண்ட் ஆகும். ஐ திங்க் லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நினைக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்டாக நான் லோக்கல் ஹோஸ்ட் தான் நினைக்கிறேன். அதில் வந்து 4-5 செலக்ட் ஆகும். அதில் ஒரு இதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டை 8000லேருந்து 8001க்கு நீங்கள் மாற்றி விடணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா MySQL வந்து 8000 போர்ட்லேருந்து 8001க்கு உங்களுக்கு மாறும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா MongoDB வேறு ஏதாவது போர்ட்டில் நீங்கள் ரன் பண்ணி விடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் வேறு ஏதாவது போர்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விடணும். போர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி விடணும். ஓகேவா? அதுக்கு இதில் கமெண்ட்ஸ் இருக்குது. நான் வேணால் அதை வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அதை நான் வந்து வேணால் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு MongoDB கேம்பஸை நீங்கள் வந்து இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட கான்செப்டில். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். MongoDB ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து எம்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதமான கனெக்ஷன்ஸ் எதுவுமே டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து இதுமாரி எம்டியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கான்செப்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எம்டியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ MongoDB
ஃபஸ்ட்டு ஓப்பன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இமேஜில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இதில் வராது. ஓகே, நீங்கள் இனிஷியலாக ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஓகேவா, இந்த கனெக்ஷன்ஸுங்கிற டேபில் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா நியூ கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கான ஒரு டேப் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகேவா, நியூ கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபு இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஆர்எல்னு ஒன்று இருக்கும். ஓகே, யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நேம்னு ஒன்று கிடைக்கும். கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டாக போனீங்க அப்படின்னா இதில் வந்து அத்தன்டிகேஷன், எஸ்எஸ்எல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போக வேண்டாம், இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வந்து செக்யூர் பர்பஸ்க்காக நம்மளுக்கு இருக்கிறது. ஓகேவா, MongoDB ப்ளஸ் சர்வரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். நம்மளோட சர்வரோட கனெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து சர்வர் வந்து ஒன்று வச்சுருப்போம், வாங்கி நம்ம வச்சுருப்போம், பே பண்ணி வாங்கி நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த MongoDB ப்ளஸ் நம்மளோட சர்வரோட கனெக்ட் பண்ணலாம் அந்த டேட்டா பேஸை. ஓகே, லைக் டொமைன் நமக்கு இருக்கும் .com .in அப்படின்னு சொல்லி டொமைன் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அத்தன்டிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா அத்தன்டிகேஷன், எஸ்எஸ்எல், டிஎஸ்எல், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வச்சுருப்போம் செக்யூரிட்டிக்காக. இப்போ வந்து ஹச்டிடிபின்னு இருந்துச்சு அப்படின்னா செக்யூராக கிடையாது. HTTPSன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு செக்யூர். நீங்கள் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா HTTPன்னு இருக்கும், இன்னொன்று HTTPSன்னு இருக்கும். HTTPSன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு அதில் வந்து இதுமாரி டிஎஸ்எல், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்ஸி எஸ்எஸ்எல் வச்சு யூஸ் என்கிரிப்ஷன், அப்புறம் சம் இதெல்லாம் கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம போகணுன்னு அவசியமே கிடையாது. இது நம்ம இப்போ போகணுன்னு நம்ம அவசியமே கிடையாது. ஃப்யூச்சரில் அது நீங்கள் இப்போ கம்பெனிஸ் நீங்கள் போகக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, இதெல்லாம் வந்து கற்றுப்பீங்க. மீன்ஸ் இதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ நம்மளால் கற்றுக்கவும் முடியாது, இதை டீச் பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இல்லை. ஓகே, தென் இப்போ இந்த யூஆர்எல் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இதில் வந்து டிஃபால்ட்டாக இந்த நியூ கனெக்ஷன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதுதான் செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதுதான் இருக்கும். டிஃபால்ட்டாக MongoDB உங்களோட லோக்கல் சிஸ்டமில் ஒரு லோக்கல் கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு MongoDB ://localhost :27017/ இதுதான் உங்களோட டிஃபால்ட் கனெக்ஷன்ஸ். ஓகேவா, இது வேணால் நான் கமெண்ட்டில் வந்து போட்டு விடுறேன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கனெக்ஷன். ஓகேவா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸோட நேமையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நேமையும் நீங்கள் இதில் வந்து கொடுக்கலாம். இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இப்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், கிரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுமாரி கிரட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஏதாவது கலர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இது வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரே கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை, அது க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கனெக்ஷன்ஸில் ப்ளஸ் கொடுத்துட்டு என்னோட கனெக்ஷன் யூஆர்எல் நான் கொடுப்பேன். ஓகேவா, ஸோ இந்த யூஆர்எல் வந்து இதுதான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வேறு போர்ட்டில் ரன் பண்ணலாம், 9 அப்படின்னு சொல்லி நீங்கள் போர்ட்டில் ரன் பண்ணலாம். பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ MongoDBயோட லோக்கல் ஹோஸ்ட்டில் நீங்கள் கனெக்ஷன்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலி ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் கற்றுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா MongoDBயோட இது வந்து ஜஸ்ட்டு GUI தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஸ்டோரேஜ் கிடையாது, GUI தான். ஆக்சுவலி உங்களோட டேட்டா வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து C டிரைவில் டேட்டாக்குள்ளே DB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டரில் தான் போய்ட்டு எல்லாம் ஸ்டோர் ஆகும். அதுதான் ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ், அதுதான் ஸ்டோரேஜ். ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு GUI தான், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு GUI தான். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா
MongoDBயோட அட்லஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ MongoDBயோட அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும். இந்த MongoDB அட்லஸ்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அது போயிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். இதை நான் ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பெருசாக உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகல. ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அட்லஸ் MongoDB அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் MongoDBயோட அட்லஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா MongoDBயோட அட்லஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸும் இருக்காது, எந்த ஆர்கனைசேஷனும் இருக்காது. இனிஷியல் பேஜஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த சைட் டேப் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரியலாக ஒரு க்ளவுட் டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு க்ளவுட் டேட்டாபேஸ். இந்த க்ளவுட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ளவுட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். க்ளவுடில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்கே வேணாலும், எங்கேருந்து வேணாலும், எந்த சிஸ்டமில் வேணாலும், எந்த இடத்துல எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த க்ளவுடோட மெயில் ஐடி தென் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போதும். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம். உங்கள் டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதுதான் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த க்ளவுடில் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுவோம். அதுவும் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுவோம். எப்படின்னா இதில் கிளஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த கிளஸ்டர் தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கிளஸ்டரில் போயிட்டு ஒரு கிளஸ்டரை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ரொம்ப இன்டெப்த்தாக எடுத்துகிட்டு போகல. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளஸ்டரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுவீங்க. இதில் பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயும் இருக்கும். இதில் போயிட்டு நம்ம ஐ திங்க் மும்பைன்னு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயும் இருக்கும் இதில். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் நம்மளோட இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அவனே கொடுப்பான். AWSல செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கொடுப்பான். ஓகே, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃப்ரீயில் வந்து ஒரு 500 MB வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது 500 MB வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஐ திங்க் கூகுள் க்ளவுடில் தான் ஃப்ரீயாக கொடுப்பான்னு நினைக்கிறேன். யூசர்லாம் கொடுக்க மாட்டான். மும்பை கொடுத்துட்டு வரல, ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதேமாரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இதில் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு போகல, ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் இது. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் கிளஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ கிளஸ்டர்ஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிளஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லா செட்டப்லாம் கேட்கும், நீங்கள் செட்டப் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் கிளஸ்டர் வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்தமாரி வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதேமாரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஓப்பன் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டிரைவர்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த டிரைவர்ஸ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிட்டு டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து அது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் நமக்கு கிடைக்கும் இங்கே இந்த இடத்துல. ஸோ MERN இஸ் ப்ரொவிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று வருது இல்லை. ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒன்று கிடைக்கும்.
நான் இது வேற இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்மார்ட் த்ரெட்டில் காட்டுறேன். ஸ்மார்ட் த்ரெட் வந்து ஐ திங்க் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கும். அதில் வந்து காட்டினா தெரியும். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒன்று கிடைக்கும். இது ஆல்ரெடி கனெக்டில் இருக்கா? கிரியேட் கிளஸ்டர் கனெக்ட் டேட்டாபேஸ் கிளஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல காப்பி பண்ணி போடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ணி போடுவோம். நமக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் நமக்கு இருக்கும். டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு நமக்கு வந்து ஒன்று இருக்கும். ஓகே, அந்த பாஸ்வேர்டை நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதை உங்களுக்கு விஷுவலாக நான் காட்டணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் த்ரெட்டோட ஷோ கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் இல்லை, இதில் போயிட்டு எடிட் கனெக்ஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் வந்து இருக்கும். இதுதான் என்னோட ஆக்சுவல் கனெக்ஷன்ஸ் வந்து யூஆர்எல். ஸோ இதை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும், கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே வந்து ஒர்க் ஆகும். உங்கள் இடத்துல வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். இந்த யூஆர்எல் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம்லேயும் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த கனெக்ஷன் யூஆர்எல். இதை தான் க்ளவுடு. ஓகே, பட் நீங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து உங்கள் சிஸ்டமில் மட்டும்தான் தெரியும். அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். பட் வந்து இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டம்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணி நான் அந்த ஸ்மார்ட் த்ரெட்டில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணலாம். ஓகே, அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கனெக்ஷன். இந்த கனெக்ட் பண்ணுறதுல இந்த கான்செப்ட்லாம் தான் நமக்கு வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கேம்பஸ் இந்த அட்லஸில் வந்து க்ரியேட் பண்ணி கிளஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அந்த கிளஸ்டர்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணி டிரைவர்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங் யூஆர்எல் இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல இந்த டிஃபால்ட்டாக கூடியதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம போடுவோம். இதில் வந்து ஒரு டேட்டாபேஸ் நேம், நம்மளோட டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணக்குள்ள பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணுவோம். அந்த பாஸ்வேர்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி போடுவோம். போட்டு நம்ம சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது சேவ் அண்ட் கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இனிஷியலாக ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்குள்ள அட்மின் இருக்கும், பிளாக் போஸ்ட் இருக்கும், கான்ஃபிக் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த 3 தான் இருக்கும். 3 தவிர வேறு எந்த டேட்டாபேஸும் உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸஸ் இதை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் இது டிஃபால்ட்டாக அவன் கொடுத்துருக்குறது. ஓகே, ஸோ இதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். இதில் எப்படி நான் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் இதுலேயே ஒரு ப்ளஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டேப் வரும். இதில் நான் ஜஸ்ட் நான் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது கலெக்ஷன்ஸ், நம்ம அதுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம். ஜஸ்ட் நான் இதில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இனிஷியலாக வந்து ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து அது கேட்கும். ஏதாவது ஒரு அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு கலெக்ஷன் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணக்குள்ள தான் நம்ம ஆக்சுவலாக ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம வந்து அந்த ஷெல்லில் பார்த்தோம் இல்லையா, யூஸ் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்காது. ஒரு க்ரியேட் ஆகிறதுக்கான ஒரு ட்ரிகர் தான் போயிருக்கும். நம்ம அதில் எப்போ ஒரு கலெக்ஷனை க்ரியேட் பண்ணி எப்போ அதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்ட்ரு பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து டேட்டாபேஸ் வந்து ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரியே இதில் ஒரு கலெக்ஷன் நம்ம கொடுத்தா தான் அந்த டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். நான் ஜஸ்ட் ஏதாவது சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கொடுக்குறேன். சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷனோட டெஸ்ட்டுங்கிற ஒரு டேட்டாபேஸ், சாம்பிள் ஒரு கலெக்ஷன், சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்ஸோட எனக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் ஒரு கனெக்ஷன்ஸ்குள்ள ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். கனெக்ஷன்ஸ் வேறு, கலெக்ஷன்ஸ் வேறு, மிங்கிள் பண்ணிக்காதீங்க. ஓகே,
ஸோ கனெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி அந்த கனெக்ஷனுக்குள்ள ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இதேமாரி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ நான் இந்த போர்ட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா 20027018 போனேன்னா வைரா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. இதில் தான் நம்மளோட அந்த டேட்டா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது நான் இந்த டெஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு எதுவுமே இல்லை. இதில் எப்படி நான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆட் டேட்டா கூட போனீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஒரு ஜேசன் ஃபைலில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜேசன் ஃபைலை இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? இல்லை சிஎஸ்வி ஃபைல் எக்ஸல் ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக டாக்குமெண்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இதேமாரி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இதேமாரி இருக்கும். டிஃபால்ட்டாக ஐடி வந்து ஒன்று அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஏதாவது டேட்டா வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். அப்புறம் கீழே வந்து நம்ம ஜேசன் டேட்டாவை டைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுமாரி நான் ஜஸ்ட் ஏதாவது நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு டேட்டா டாக்குமெண்ட்டில் ஒரு டேட்டா வந்து எனக்கு இன்சர்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஓகே? ஸோ இது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இது எதுவுமே வேண்டாம். ஓகே? டிஃபால்ட்டாக அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து கொடுக்கலாம். நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கம்மா கொடுத்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 25 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் ஆகிடும். ஓகே? ஸோ இன்னொரு டாக்குமெண்ட் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே? ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் வந்து இப்படி கூட இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். நேம் அருண், ஏஜ் 22 கொடுத்துட்டு சாரி ஒரு ப்ராக்கெட்டை போட்டு விட்டேன்னா ஓகே. ஸோ இதேமாரி நீங்கள் வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணலாம். நம்ம இதை மேனுவலாக என்ட்ரு பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இதேமாரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்சர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக தான் என்ட்ரு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே? இம்போர்ட் ஜேசன் ஆர் சிஎஸ்வி ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இதில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒன்றா டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்றா டைப் பண்ணிகிட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகே? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக வந்து நீங்கள் ஜேசன் உங்களோட விஎஸ் கோடில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைல்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே? இப்போ இதில் வந்து நம்ம வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு நம்ம வந்து ஒரு 22 23ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இதில் வந்து மல்டிபிள் டேட்டாஸ் வந்து நான் இதில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கம்மா கொடுத்து வரதான் பார்ப்போம். ஓகே? ஸோ இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா வந்து இதில் நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு சில டேட்டாஸ் வந்து நான் இதில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நேமு, ஏஜ், சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசனை வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் போய்ட்டு நான் வந்து இம்போர்ட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து போகும். இதில் போய்ட்டு நான் டேட்டா டாட் ஜேசனை சூஸ் பண்ணிப்பேன். உங்களோட ஃபைல் பார்த்து எங்கே நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபைல் பார்த்துக்கு போய்ட்டு டேட்டா டாட் ஜேசன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் டேட்டா வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே? ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? அப்படியே கடகடன்னு நான் எடுத்துட்டேன் எதுவுமே கேட்காம. ஓகே? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா வந்து இதில் இன்சர்ட் பண்ணுவோம். இது ஒரு விஷயம். இப்போது
இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டேட்டா வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபுல் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் வித் கொரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் கொரிஸ் கொடுத்து கூட இதுமாரி கொரிஸ் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதால எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலீட் பண்ணுறதா டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை கோடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம கொரி கொடுக்கலாம். கொரி கொடுத்துட்டு இந்த கொரியை கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் போட்டு நம்ம இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டேப் தான். இதில் வந்து நம்ம இந்த கொரி டேப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, டிஃபால்ட்டாக இந்த கொரி டேப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இனிஷியலாகவே ஒரு கர்லி பிரேசஸ் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃபீல்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து நேம்ங்கிற ஃபீல்டு இதில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கோலன் கொடுத்து ஸ்ட்ரிங்கு தானே, நேமில் எல்லாம் ஸ்ட்ரிங்கில் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். நான் ராகேஷ்ங்கிற பர்சன் இதில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ஃபைன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ராகேஷ்ங்கிற பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இல்லை நான் இதில் வந்து வேறு ஏதாவது நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அருண் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க இருக்காங்க, அந்த ஒரு பர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும், அதுவுமே எனக்கு ஷோகேஸ் ஆகும். இப்படி என்னால் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுலேயே நான் வந்து மல்டிபிள் இதுவுமே நான் என்னால் கொடுக்க முடியும் இதேமாரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அந்த அண்டு ஆறு இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம வந்து ஏதாவது செலக்ட் பண்ணி நம்ம டேட்டாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஏஜ் வந்து 22 இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். இல்லை இதில் போயிட்டு நம்ம அந்த கொரீஸை போடலாம். இதுக்குள்ளே இன்னொரு கர்லி பிரேசஸை போட்டு $சைன் போட்டு கிரேட்டர் தென் ஜிடி போட்டு 22க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் என்னால் ஃபைன் பண்ண முடியும். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா 22 and 22க்கு மேலே யாராவது இருக்காங்க அவங்கள மட்டும் என்னால் ஃபைன் பண்ணி இருக்க முடியும். ஸோ அந்த கொரீஸை நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். இல்லை அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிபி டாட் கலெக்ஷன் நேம் டாட் ஃபைண்ட் அதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசல்ஸ், அந்த கர்லி பிரேசல்ஸ்க்குள்ளே நீங்கள் போடக்கூடிய கொரியை இங்கே அப்படியே ரேவாக இப்படி போட போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதை வந்து இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து நம்ம 2 டாக்குமெண்ட்டுக்கு இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒரு கலெக்ஷனை டெலிட் பண்ணிவிடுவோம். இந்த கலெக்ஷனை எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு காப்பி, இது வந்து க்ளோன் பண்ணுறது. ஓகே, இது வந்து டெலிட் பண்ணுறது. உங்களுக்கு இது பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இதில் இன்னொரு கனெக்ஷன் வந்து எழுத போகிறேன். அதாவது எனக்கு சிட்டிங்கிற ஃபீல்டு வந்து எந்தெந்த ரெக்கார்ட்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுவேன். சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுவேன். ஓகே, ஸோ டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் நான் போட்டுக்கிட்டு இதில் வந்து நாட் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாட் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நான் நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நாட் ஈக்குவல்ட் நல், அதாவது சிட்டி எந்தெந்த டேப்லலாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ நாட் ஈக்குவல்ட் நல் அப்படின்னா எனக்கு வந்து சிட்டி எந்தெந்த ஃபீல்டுலாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து வந்துடும். ஓகேவா, இது ஒரு ஆப்ஷன். இதுலேயே ஈக்குவல்னு ஒன்று இருக்கும். ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் நல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அப்படின்னா எனக்கு எது எதுக்கெலாம் சிட்டி டேப் இல்லையோ அதெல்லாம் எனக்கு வந்துடும். ஈக்குவல் நல் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு இல்லை, இருக்கா இல்லையா. நல் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஈக்குவல் நல்லுனா அந்த சிட்டிங்கிற டேப் எது எதுக்கெலாம் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக சிட்டிங்கிற டேப் இல்லை அப்படின்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொரீஸ் டேப்பை வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய MongoDBயில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஸ்கீமாஸ்னால் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமாஸ் டேபுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அனலைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்லேருந்து ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து அங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய அங்கே க்ரியேட் பண்ணுவோம். அந்த கலெக்ஷன்ஸுக்கு நம்ம ஸ்கீமா செட்டப் பண்ணுவோம். ஸ்கீமாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு என்னென்ன தேவை, அதாவது அந்த ஃபீல்டோட வேலிடேஷன்ஸ், அந்த ஃபீல்டோட டேட்டா டைப்ஸை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது. அதாவது
ஐடிங்கிறது என்ன, ஐடிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், ஆப்ஜெக்ட் ஐடியா இருக்கும். ஏஜுங்கிறது ஒரு இன்டீஜராக இருக்கும், சிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும், நேமுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்கீமாஸ் வந்து ஒன்று வந்து இது பண்ணி நம்ம வந்து வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். மாடல் அந்த கலெக்ஷன்ஸாக மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட எக்ஸ்பிரஸில் நம்ம இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட். நம்மளோட எக்ஸ்பிரஸில் இதேமாரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கீமாஸ்ன்னு சொல்கிறது. ஸ்கீமாஸ், ஸ்டூடெண்ட் ஸ்கீமா, ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து டைப் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ரெக்கார்டு வந்து ட்ரூவாக இருக்கணும், ட்ரிம் வந்து ட்ரூவாக இருக்கணும், அதேமாரி கிளாஸுங்கிறது டைப்பு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ரெக்கார்டு வந்து ட்ரூவாக இருக்கணும். இதேமாரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் பண்ணுவேன். அப்போது என் டேட்டா போயிட்டு என்ட்ரு ஆகக்குள்ள எனக்கு வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிறது எனக்கு இன்டிஜராக இருந்தால் மட்டும்தான் என்ட்ரு ஆகும். ஸோ அதே மாதிரியே இந்த கிளாஸுங்கிறது எனக்கு ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். நீங்கள் நம்பரில் கொடுத்தாலும், நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்தாலும், டெக்ஸ்ட் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த டேட்டா டைப்போட தான் போயிட்டு அது ஸ்டோர் ஆகும். இப்போ இன்டிஜர், இப்போ இது வந்து நான் இந்த ஏஜ் வந்து எனக்கு டைப் வந்து இன்ட்டு, இதில் போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது, எரர் வரும். அது ஒன்லி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டிஜரை மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ அதேமாரி நம்ம வந்து ஸ்கீமாஸ் அப்படின்னா அந்த கலெக்ஷனுக்கு அந்த கலெக்ஷனோட ஸ்ட்ரக்சரை நம்ம மேக் பண்ணுறது. அதில் கூடிய டேட்டா என்ன டைப்பில் இருக்கணும், அதுக்கு என்ன வேலிடேஷன்ஸ் கொடுக்கணும். வேலிடேஷன்னா ரெக்கார்டு ட்ரூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இன்புட் டேக்ல வந்து ரெக்கார்டு நம்ம கொடுப்போம்ல, ரெக்கார்டு கொடுத்தா என்ன ஆகும், நம்ம டெஃபினட்டாக அதில் வந்து என்ன பண்ணணும், வேல்யூஸை என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வேல்யூஸை டெஃபினட்டாக நம்ம வந்து என்ட்ரு பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ஸ்கீமாஸ் அப்படின்னு சொல்கிறது. வேலிடேஷன் செட் பண்ணுறது, அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம மேக் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கீமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. அந்த ஸ்கீமாஸ் இதுலேயே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட இந்த டாக்குமெண்ட்டோட ஸ்கீமாஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம வந்து ஜென்ரேட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இதில் நம்ம வேலிடேஷனாக செட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மினிமம் வேல்யூவை நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் வேல்யூவை நான் செட் பண்ணலாம். மினிமம் வந்து எனக்கு வந்து 18 உள்ளவங்களை மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் செட் பண்ணி அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 18 மட்டும் தான் ரூல் ஆகும். அதாவது மினிமம் எனக்கு 18 ஏஜ் இருக்கிறவங்க, 18 அதாவது மினிமமாக எனக்கு அவங்க 18 ஏஜ் வந்து எனக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இதோட கான்செப்ட் என்ன, 18லேருந்து எனக்கு 15 அதுக்குள்ளே 18க்கு கீழே 17, 16, 15 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. அதே மாதிரி வந்து 51, 52, 53 கொடுத்தேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போ 18லேருந்து எனக்கு 50க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதேமாரி நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேலிடேஷன்ஸ் கொடுப்பேன். இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், இதை இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். தெரிஞ்சுக்கோங்க, இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஓகேவா? ஒரு லேர்னிங் தான். நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சைடு உள்ளதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் போய்ட்டு நம்ம தேவையானது இதுமாரி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா? சர்ச் பண்ணி எடுத்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இதுமாரி ஃபைன் பண்ணிப்போம். இது ஒரு விஷயம். இப்போது இதேமாரி நான் கலெக்ஷன்ஸ்குள்ளே நான் ஏதாவது எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு வந்து ஏதோ எரர் இருக்குது, இந்த ராம் அப்படிங்கிற நேம் வந்து நான் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் நேமை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் ஏஜ் வந்து நான் 23க்கு மேலே 25 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், 25 அப்படின்னு சொல்லி எனக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தமாதிரி எடிட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி வேணால் க்ளோன் பண்ணிக்கலாம். இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா க்ளோன் ஆகிடும். அப்போ நான் வந்து நேம் வந்து ராம்குமார்னு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன்னா ராம்குமார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 டேட்டா வரும் எனக்கு, ஏன்னா நான் அதை க்ளோன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதேமாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டாவை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். இது 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம், தேவைப்படாது. பட் நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கலாம், தப்பு கிடையாது. இன்னும் அட்வான்ஸ் டைப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் கலெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, மல்டிபிள் டேட்டாஸை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது. இந்த டாக்குமெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் டெலீட் கொடுத்தலாம். டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம MongoDBயில் காம்பஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.
நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுது எல்லாருக்கும்? யாருக்கா இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டேஸ்க்கு நான் அட்டண்டன்ஸ் போடல, நான் போட்டு நான் அனுப்பி விட்டேன். ஓகே, எல்லாருக்குமே கிளியர் தானே? அதுக்கு ஏதாவது டவுட்? எனி ஒன்? ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியர் தானே? நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னையோட MongoDB முடிஞ்சிருச்சு. MongoDBயோட கொரிஸ் வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைப்பா, பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். டாக்குமெண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். ட்ராஷ்லலாம் போய்ட்டு ஒர்க் ஆகாது. டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலீட்டட் தான். நீங்கள் ரெட்ரீவ்லாம் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஓகேப்பா. இல்லை வேறு ஏதாவது ஏதாவது டவுட் இருக்கா கேம்பஸில்? இதில் மொத்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மொத்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த கலெக்ஷனுமே எனக்கு டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் டெலீட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதில் கான்செப்ட். இதில் வேறு எதுவும் பெருசாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்காதுப்பா. ரிட்ரீவ்லாம் பண்ண முடியாதுப்பா. நம்ம அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் மீன்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம கோட் எழுதுவோம். இப்போ அதாவது வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபீல்டை செட் பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து ட்ரூன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து இருக்குன்னு அர்த்தம். அதில் ஃபால்ஸாக மாற்றி விட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதில் வந்து நம்ம வேறு மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம் டெலீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஒன் டைம் நம்ம அந்த டேட்டா வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியாது. அப்போ ஃபியூச்சரில் நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து தேவைப்படும். அப்போ நம்ம வந்து MongoDB கேம்பஸில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக டெலீட் யூஸ் பண்ணி நம்ம டெலீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும், டோட்டலாக வந்து ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். நம்மளால் அதை வந்து ரிட்ரீவே பண்ண முடியாது. அது நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக கூட ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வேறு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ராஷில் கொண்டு இருப்போம். அதாவது ஒரு ஃபீல்டு இருக்குது, ட்ராஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் நான் வந்து ட்ராஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ட்ராஷ்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து எனக்கு என்ன ஆகிடும், எனக்கு அவுட்புட்டில் தெரியாது. ஒன்ஸ் அந்த டேட்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் ட்ராஷ்டுக்கு போயிட்டு நான் வந்து ரிட்ரீவ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் நான் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுவேன். நம்மளால் வந்து அதை வந்து பர்மனெண்ட்டாக தான் டெலீட் ஆகும். ரிட்ரீவ் பண்ண முடியாது. டெக்னிக்கே கிடையாது. ரிட்ரீவே பண்ண முடியாது நம்மளால். ஒன்ஸ் டெலீட் ஆகிடுச்சுன்னா டெலீட் தான். நம்ம மேனுவலாக தானே பண்ணுறோம். அதனால் டெலீட் ஆகிடுச்சுன்னா டெலீட் தான். நம்ம அதுக்கு வேறு ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். க்ளோன்னா அது க்ளோன் தான்ப்பா. க்ளோன் ஆகிடும். நம்ம வந்து ஐட்டம் வேணால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளோன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐடி தான் ஜென்ரேட் ஆகும் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நம்ம க்ளோன் பண்ணுறோம், வேறு ஒரு டேட்டாவை நான் க்ளோன் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து க்ளோன் ஆகிருக்குமே தவிர அது வந்து டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சேம் அப்படியே க்ளோன் ஆகிருக்கும். அந்த கான்செப்ட்லாம் இதில் நமக்கு கிடையாது. க்ளோனிங்லாம் நம்ம வந்து அது டேட்டா வந்து க்ளோன்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் அது வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கான் வேணும் அப்படின்னா. எதுக்காக நம்ம க்ளோன் பண்ணுவோம் தெரியுமா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா நான் அதில் வந்து புதுசாக ஒரு டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா க்ளோன் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதில் வந்து மகாலட்சுமின்னு எனக்கு ஒரு க்ளோனிங் வந்து ஆகிருக்கு. அப்போ நான் இந்த நேம் வந்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா வேணால் மாற்றி விட்டுப்பேன். ஸோ மாற்றிட்டு எனக்கு தேவையானது இப்போ நான் ஐடிக்கு போயிட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் அப்டேட் பண்ணிப்பேன். ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் என்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னா இனிமேல் நான் பண்ணிப்பேன்.
ஸோ அதுக்கு தான் நம்ம குளோனிங்கிற ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. வேறு எதுவும் நம்மளால இது கண்டுலாம் பிடிக்க முடியாது. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? மேபி இன்டர்னலாக ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க. அதனால் சர்ச் பண்ணி பார்க்குறேன். பெருசாக நான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது இல்லை. பட் வேணால் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் மேபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஏதாவது மேபி எனக்கு தெரிஞ்சு இல்லை, மேபி இருக்கலாம். ஓகே, லீவ் ஆகிக்கலாம். டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ.